ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிகரெட் குக்கீஸ் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான், மைதா, சர்க்கரை, முட்டை வந்து நீங்கள் வந்து தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கணும். 1 அல்லது 2 முட்டை தேவைப்படும். நான் இந்த டம்ளரில் தான் மைதா 1 டம்ளரும் சர்க்கரை 1 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணது தான். வாங்க நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஒரு முட்டையை நல்லா நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியும் பாலும் தேவைப்படாது. வெறும் முட்டையிலே தான் நம்ம இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முட்டை, எண்ணெய் இவ்வளோ தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு சர்க்கரை பவுட்ரு வந்து 2 ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கட்டி சேர்ந்துடும். அதனால் நம்ம 2 ஸ்பூனாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பவுட்ரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதாவையும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக கட்டியாக இருக்குது. அதனால் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னும் கட்டியாக இருந்தால் இன்னொரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து 1 அல்லது 2 தேவைப்படும், அதிகபட்சமாக 3 தேவைப்படும். ஒவ்வொரு முட்டையும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இல்லையா? அதனால் சின்ன முட்டையாக இருந்தால் உங்களுக்கு 3 முட்டை தேவைப்படும் இந்த அளவுகளுக்கு. நான் இன்னொரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. தோசை மாவோடும் கொஞ்சமும் நீர்க்க இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை வந்து ரொம்ப நைஸாக ஊற்றுங்க. இதுக்கு வந்து எண்ணெயோ எதுவும் ஊற்ற வேண்டாம். தோசை ஊற்றும் போது ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் அதிகமாகவும் சூடாயிடக்கூடாது, ரொம்ப மீடியமில் இருக்கணும். இதை வந்து திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. நான் வீடியோ கேமரா ஆன் பண்ணுறதுக்காக திருப்பி போட்டிருந்தேன். திருப்பி போடாமல் நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கரம்னு இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் நல்லா சவுண்டு கேட்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றி பார்த்தேன், எனக்கு வரல. எல்லோரும் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தோசை ஆறுனதுக்கப்புறம் சுருட்டினாலும் சுருட்டுறதுக்கு வராது, உங்களுக்கு உடஞ்சி போயிடும்.